ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஃப்ளேவர்ஸ். நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான, டேஸ்டான, சிம்பிளான ஒரு உளுந்து அடை, கருப்பு உளுந்து அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் சாதாரணமாக ராகியில் தான் இந்த மாதிரி அடை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, கேழ்வரகு மாவில். நம்ம கருப்பு உளுந்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் 1 டம்ளர் கருப்பு உளுந்து லேசாக வறுத்து எடுத்துக்கிறேன். ரொம்ப கருகாமல் லேசாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நான் இந்த அளவுக்கு வறுத்துட்டேன். இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறன்னு இல்லாமல் ஃப்ரை பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் பவுட்ரு பண்ணிட்டேன். அது கூட அரை டம்ளர் கேழ்வரகு மாவு, ராகி மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் புளிச்ச தயிர், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு பதத்தில் தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. கொஞ்சம் ஊற வச்சு செஞ்சால் தான் இது வந்து சாஃப்டாக இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நைஸாக அரைச்சா அந்த உளுந்து மாவுங்கிறதுனால இந்த குழகுழப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நான் அது வரைக்கும் இதுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாய். இப்போ அந்த வாணலில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் சேர்த்துக்குங்க. எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் அது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு துருவி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 கப்பு முருங்கைக்கீரை, அது எல்லாமே சேர்த்து அது கூட வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த துருவி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு போடுறேன். அதை லேசாக வதக்கிட்டு நம்ம அந்த ஜீரகமும் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாலே போதும். ஏன்னா அது மறுபடியும் நம்ம அதை வந்து அடை மாவில் சேர்த்து சமைக்க தான் போகிறோம். பச்சை மிளகாய், அது கொஞ்சம் லேசாக வதங்கினோடனே முருங்கைக்கீரை சேர்த்துடலாம். இப்போ நீங்கள் இதில் எதுவும் சால்ட் எல்லாம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம மாவில் சேர்த்துருக்குறோம். இதை மிக்ஸ் பண்ணும்போது மாவில் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீரையை 2 நிமிஷம் நல்லா வதக்க விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க கட்டியாக இருந்ததுன்னா. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படியே அடை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மாவு வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
நம்ம அடுப்பில் ஒரு தவா வச்சு நம்மளுக்கு தேவையான பதத்தில் போட்டுக்கலாம். ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் போடுங்க. ஏன்னா ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா அது மாவு வேகாது. மீடியமாக போட்டு மேலே லேசாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி விட்டுறலாம். நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனிஷாக வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. அதே மாதிரி திருப்பி போட்டும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்டான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அடிக்கடி செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் செய்யலாம். ஏன்னா கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஹைட் ஆவாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் ரொம்ப எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான உளுந்து வடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.